கடும் இழுபறிக்கு பிறகு திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. திமுக கூட்டணியில் அக்கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. குறைந்தது 6 சீட்களை பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருந்த போதிலும் கடந்த தேர்தலை காட்டிலும் ஒரு சீட் குறைவாகவே திமுக ஒதுக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானை மிரட்டிக் கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் திடீரென 5 நாள் போர் நிறுத்தம் அறிவித்து சர்ப்ரைஸ் கொடுத்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து எல்லா நாடுகளையும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளது. மேலும் இந்த போருக்கு 2 லட்சம் கோடிக்கு மேல் செலவிட்டும் அமெரிக்காவால் வெற்றியை நெருங்க முடியவில்லை. இதற்கு மேல் இழப்புகளை தாங்க முடியாது என்றே அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இம்முடிவை எடுத்திருப்பார் என நிபுணர்கள் கூறுகின்றனர். துரந்தர் 2 படத்தை ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டும் என ரஜினிகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தனது சமூக வலைதள பதிவில் அவர் ரன்வீர் சிங், இயக்குனர் ஆதித்யதார் மற்றும் ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள் என தெரிவித்துள்ளார். 4 நாட்களில் அப்படம் 700 கோடி திருக்கும் நிலையில் ஆதித்யதாரை வசூல் மன்னன் என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் உள்பட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் பணிகள் ஒருபுறம் தீவிரமாகியுள்ள நிலையில் மறுபுறம் பாரதிய ஜனதாவின் கிளை அமைப்பு போல் தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் கேரளாவில் உள்ள கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய அறிக்கையில் பாரதிய ஜனதாவின் முத்திரை இருந்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதனையடுத்து அது முற்றிலும் கவனக்குறைவால் ஏற்பட்ட அலுவலக தவறு என்று கேரளா தேர்தல் ஆணைய அலுவலகம் விளக்கமளித்துள்ளது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பிரேமலதா போட்டியிடுவாரா இல்லையா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் சென்னை தலைமை அலுவலகத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. அதில் ரிஷிவந்தியம் அல்லது விருத்தாசலத்தில் பிரேமலதாவும், சாத்தூர் அல்லது விருதுநகரில் விஜயபிரபாகரனும் போட்டியிட வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதற்கு இருவரும் சம்மதம் தெரிவித்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக திருமாவளவன் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஒரு தொகுதியுடன் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொகுதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை. இந்நிலையில் திமுக காங்கிரசுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் ஊசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை ஆகிய தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவதாக திருமாவளவன் அறிவித்துள்ளார். இந்து வளர்த்த சீக்கிய மதத்தவர்களை தவிர வேறு எவரும் எஸ்சி என கருதப்பட முடியாது என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒருவர் கிறிஸ்தவ மதத்தில் இணைந்து தற்போது பாஸ்டராக உள்ளார். இந்நிலையில் தன்னை தாக்கியவர்களை எதிர்த்து எஸ்சி எஸ்டி பிரிவில் அவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதை விசாரித்த நீதிமன்றம் அவர் எஸ்சியை சேர்ந்தவர் என்று உரிமை கோர முடியாது என தெளிவுபடுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 6 தனி தொகுதியும் 2 பொது தொகுதியும் அடங்கும். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்தில் போட்டியிட உள்ளது. 2021 தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது கூடுதலாக 2 தொகுதிகளில் களமிறங்க உள்ளது. முன்னதாக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டு திருமாவளவன் அழுத்தம் கொடுத்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியுள்ளது. ஈரோடு மேற்கு, கிள்ளியூர், ஒட்டன்சத்திரம், ராணிப்பேட்டை, கும்பகோணம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் தாமரை சின்னத்தில் எங்கள் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று ஜிகே வாசன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நலனும் கூட்டணி நலனும் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டே தொகுதி பங்கீடு உடன்பாடு மேற்கொண்டதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வலதுசாரி மற்றும் தாதி இயக்கங்கள் வளர்ந்துவிடக்கூடாது என்பதாலும் கூட்டணி கட்சிகளின் நலனை கருத்தில் கொண்டும் 8 தொகுதிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடன்பட்டது எனவும் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிப்பதற்கு முதன்மையான காரணம் ஜனநாயக அரசியல் பாதுகாப்புதான் என தெரிவித்துள்ளார்.